தனிமையில் ஜெபம், தனித்த ஜெபம். இதன் முக்கியத்துவத்தை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து தான் ஊழியம் செய்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி அவர் தனியாக வனாந்தரத்திலே அல்லது மலைகளிலே சென்று அவர் ஜெபித்து கொண்டிருந்தவராக இருந்தார். பிதாவோடு தனிமையில் நாம் தனித்திருந்து ஜெபிக்க வேண்டியது மிக அவசியம் என்பதை அது நமக்கு காட்டுகிறது. அவர் எப்பெல்லாம் இப்படி ஜெபித்தாரோ அப்பெல்லாம் அவரிடத்திலிருந்து வியாதியஸ்தர்களை குணமாக்குகிற வல்லமை வெளிப்பட்டது. அநேகரை சுகமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார் என்பதை நம்ம அங்கே பார்க்க முடியும். லூக்கா 5வது அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த வசனத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 17வது வசனத்தில், அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கினது என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையினால் அன்பு நண்பர்களே, நம்முடைய ஊழியத்தில் கர்த்தருடைய வல்லமை விளங்குவதற்கு தனித்த ஜெபம் அவசியம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் நடப்பதற்கு கர்த்தருடைய வல்லமை விளங்குவதற்கு பிதாவோடு இருக்கிற தனித்த ஜெபம் அவசியம்.